ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் நலமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா, ஒரு வயசான பெரிய ஒரு கண்ணு தெரியாத பெரியவர் வந்து ஒரு மரத்துக்கு கீழே வந்து உட்காந்துட்டு இருந்திருக்காரு. அந்த வழியாக போன ஒரு இளைஞர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இவரை பார்த்துட்டு யோ கிளவா, இந்த பக்கம் யாராச்சும் போனதை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காரு. அதுக்கு இல்லை தம்பி, நான் யாரையும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பெரியவர் வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து அந்த வழியாக வந்திருக்காரு. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ஐயா இந்த பக்கம் யாராவது போனதை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காரு. அதுக்கு வந்து அந்த பெரியவர் சொல்லியிருக்காரு, இல்லை தம்பி, இல்லைப்பா, நான் யாரையும் பார்க்கலன்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காரு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அதே சலியில் இன்னொருத்தர் வந்து வழியில் வந்திருக்காரு. வந்துட்டு அவர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, ஐயா வணக்கம் ஐயா பெரியவரே, இந்த பக்கம் யாராவது போனதை பார்த்தீங்களா பெரியவரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பணிவோடு வந்து கேட்டிருக்காரு. இதை கேட்டுட்டு அந்த கண்ணு தெரியாத பெரியவர் சொல்லியிருக்காரு, அப்படியா மண்ணா, இந்த பக்கம் நான் யாருமே போனதே பார்க்கல மண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காரு. உடனே அவருக்கு பெரிய அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் போயிடுச்சான். எப்படி உங்களுக்கு வந்து நான் மன்னர்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுது, கண்ணு தெரியலையே, அப்போட எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காரு. அதுக்கு தான் அந்த பெரியவர் வந்து சொன்னாராம், ஒருத்தங்க பேசுகிறத வச்சே வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் அவங்க யாருன்னு. ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்தார், அவருக்கு வந்து மரியாதை குறைவாக ரொம்ப பேசினார், அதுலேருந்தே அவர் யாருன்றதை தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி அடுத்து வந்தவர் வந்து ஒரு அமைச்சர்னு எப்படி கண்டுபிடிச்சேன்டா, அவரோட பேச்சுலேயும் வந்து ஒரு அதிகாரம் தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால வந்து அவர் ஒரு அமைச்சர்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் உங்களோட பேச்சில் வந்து ரொம்ப ஒரு பணிவு தெரிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் தான் வந்து மன்னருங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ வந்து அதான் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு அந்த பெரியவர். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேசுகிற பேச்சை ஒருத்தர்கிட்ட நம்ம அணுகிறதுலேருந்தே, ஒருத்தர்கிட்ட நம்ம பேசுகிறதுலேருந்தே நம்ம யாருங்கிறத வந்து மற்றவங்களும் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி மற்றவங்க யாருங்கிறத நம்மளும் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்குள்ள ஒரு சின்ன ஸ்டோரி. இன்னொரு நாளைக்கு ஒரு ஸ்டோரியோட நம்ம மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய்.